அனைவருக்கும் வணக்கம். 11/11/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய அருள் கிடைப்பதற்காக இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2025 வந்து ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற நாள். பிரபஞ்சம் நம்மளுடைய வரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அதாவது ஒரு வசியம் நாள் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த நாளன்று நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கும் அப்படிங்கிறதுனால முருகனிடம் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு. மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த நாள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலுமே நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு வேண்டுதல் வைங்க தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நம்மளுடைய மனசு அந்த இதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதனால் ஒரு வேண்டுதல் வைக்கலாம், அது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாளன்று ரொம்ப சிறப்புக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல் வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்போ சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதும் எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு இன்னும் வேண்டுதல் இருக்குது, பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவ்வளோ பணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. உறவு ஒன்றாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிறத மேலே எழுதிட்டு கீழே வேண்டுதல் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த பேப்பரை மடித்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடியோ பார்த்துக்கிட்டேயோ வச்சிடலாம். உங்களுடைய அத்தனை பிரார்த்தனையுமே நிறைவேறும். இந்த நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் நாள், நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற நாள். இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இப்படி வாழ்க்கையில் இப்படி தான் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அத்தனையும் நீங்கள் எழுதிக்கோங்க. என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் எழுதிட்டு நீங்கள் படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து அதற்கு முயற்சிக்கணும். சரிங்களா? அது வந்து நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் முயற்சிக்கணும். இந்த நாள் எழுதுகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் சாதிக்கணும், இது எல்லாமே நான் செய்யணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் எழுதி வச்சுட்டு அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் வந்து சாதா டம்ளர் கூட எடுத்துக்கலாம், பித்தளை டம்ளர் எடுத்துக்கலாம், கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கலாம். எந்த டம்ளர் இருந்தாலும் ஓகே தான். எடுத்து வச்சுருங்க. 11 கல்லுப்பு எடுத்துக்கோங்க. 11 கல்லுப்பு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மெயினாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இனிமேல் எப்படியோ உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எப்படியோ இனிமேல் நான் ரொம்ப தைரியமாகவும் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயுமே நான் சக்ஸஸ் பண்ணணும், வெற்றி அடையணும், நான் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகணும், என்னுடைய பேச்சுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், நான் இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் முருகா, நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும், இனிமேல் எதை கண்டு நான் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நினைக்கணும். நீங்கள் வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டுதல்கள் எல்லாம் எழுதி அவர்கிட்ட வச்சுருங்க. உங்களுக்குன்னு என்ன தேவையோ அதை நீங்கள் நினச்சிட்டு அந்த ஒவ்வொரு கல்லுப்பை வந்து ஓம் சரவணபவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லிட்டேவும் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே நீங்கள் போடுங்க அந்த கல்லுப்பை. நான் வந்து தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த கல்லுப்பு போடுங்க. எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கல்லுப்பு போடுங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த கோபங்கள் தீரணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கல்லுப்பு போடுங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் போகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கல்லுப்பு போடுங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன நெகட்டிவான கேரக்டர் இருக்கோ அத்தனையுமே கரைஞ்சிடணும். அதே போல் வந்து நினச்சிட்டு கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுருங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. எல்லாமே பாசிட்டிவிட்டியாகவும் நினைக்கலாம், நெகட்டிவெலாம் போகணும், பாசிட்டிவும் உங்களுக்கு வந்து அமையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு 11 கல்லுப்பு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு நீங்கள் முருகன் படத்திற்கிட்ட வந்து வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு விபூதி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகளவு விபூதி அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். முருகனுடைய நாமங்கள் ஓம் சரவணபவாய நமக்கு சொன்னாலே போதும். ஒரு 11 முறை சொன்னால் கூட போதும், அல்லது 6 முறை சொன்னால் கூட போதும். சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இதுவரை நடந்தது நடந்துடட்டும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து முருகன் அருளோட சிறப்பாக போகுது, நான் நல்லா இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வேண்டிட்டு இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும், எனக்கு வந்து எல்லாத்துலேயும் என் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கமே, நீங்கள் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்.
நீங்கள் வந்து எத்தனை வேண்டுதல் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா நீங்களே செய்து முடிச்சிருவீங்க. அதனால தான் நான் எல்லா வேண்டுதலும் எழுதுங்கன்னு நான் சொன்னேன். எப்போவுமே ஒரு வேண்டுதல் இல்லை, இன்றைக்கி மட்டும் நீங்கள் எல்லா வேண்டுதலும் எழுதிக்கோங்க. என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் எழுதிக்கோங்க. உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் இப்படி தான் இருக்கணும் முருகா அப்படிங்கிறத முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. அத்தனை வேண்டுதலுமே நீங்களே செய்து முடிச்சிருவீங்க முருகனோட சப்போர்ட்டோட. அவ்வளோ தைரியம் முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம மனசு தாங்க எல்லாமே காரணம். நீங்கள் வந்து ஒன்று செய்யணும், ஒன்று வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக போய் தான் முடியும். குழப்பமாக இருந்தீங்கன்னா அது சக்ஸஸாக முடியாது. இது நீங்கள் வந்து சரியான வழியை சூஸ் பண்ணி இந்த வழியில் நம்ம போனால் இது கரெக்டாக இந்த இடத்துக்கு சேருவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து செயல்படணும். அப்படி செயல்படும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க முதல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன ஒரு திட்டம் போடுறீங்களோ அது சக்ஸஸாக முடியும். நீங்கள் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது அப்படியே தான் நடக்கும். ஸோ நம்மளுடைய மைண்டை வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிடணும். இந்த இதுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ப்பாக நம்ம வச்சுக்கிட்டு, ஒரு எய்ம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா 100% சக்ஸஸில் தான் முடியும். முருகனுடைய சப்போர்ட்டோடு நம்ம பண்ணும்போது நம்ம நேர்மையாகவும் கரெக்டாக இருக்கணும். மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு சில செயல்கள் வந்து மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக சரி பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல உங்களை பாருங்கள், அடுத்து மற்றவர்களை பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக நடக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கமே. நீங்கள் நினைக்கிறதா நடக்கும். நீங்கள் தான் ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு அமையும். முருகன் அருளோடு நடக்கும். எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணீர் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கல்லுப்பு போட்டோம்னா அந்த தண்ணீரை வந்து காலையில் புதன்கிழமை காலையில் கால்படாத இடத்துல சிங்கில் விட்டுருங்க. நன்றி.